கந்தபுராணத்தின் சூரபன்மன் ஆட்சியை பற்றி 4ஆம் நாளாக சொல்லப்பட இருக்கின்றது. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த தர்மை ஆதினகர்த்தர் ஸ்ரீலஸ்ரீ ஆதினகர்த்தர் அவர்களுக்கும் தர்மைதாசன் ஐயா கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் நிலையத்தில் உள்ள சிவாச்சாரியார் அவர்களுக்கும் மற்றும் உள்ளவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் வந்து இங்கே உள்ள ஆன்மீக பெருமளுக்கும் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஏற்கனவே 3 நாள் நீங்கள் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க. அதில் என்னென்னா சில அடிப்படை விஷயங்களை இது வரைக்கும் சொல்லப்படவே இல்லை. இந்த கந்தபுராணம் எழுதப்பட்ட வரலாறை யாருமே சொல்லலை. அவங்க கந்தபுராணம் எழுதப்பட்ட வரலாறு அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல அந்த இடம் காஞ்சிபுரம் கோவில் குமரக்கோட்டம் என்ற கோயிலில் எழுதப்பட்டது. அது என்ன அதனுடைய முக்கியத்துவம்? காஞ்சிபுரம்னா நகரேஷு காஞ்சி அப்படின்னு அழைக்கப்பட்ட காஞ்சியில் ஒன்று முக்தி ஸ்தலங்களில் ஒன்று. அயோத்தி, காசி, அது மாதிரி போன்ற 7 தலங்களில் அந்த காலத்திலேயே காஞ்சி இடம்பெற்றிருக்குது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால், ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே காஞ்சி பெருமைப்பட்டிருக்கிறது. இதில் அந்த குமரக்கோட்டம் அமைந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது. காஞ்சிபுரத்துக்கு நடுநாயகமானது காமாட்சி அம்மன் கோயில். அதை சுற்றி தான் எல்லாமே வரும். எந்த கோயிலில் சாமி என்ன புறப்பாடு செய்தாலும் அந்த காமாட்சி அம்மன் கோயிலை சுற்றி வந்துருக்கும். எல்லா கோயில்லையும் சிவபெருமான் இருப்பார். ஆனால் காமாட்சி அம்மன் ஒன்று தான் இங்கே தான் இருப்பாங்க. வேறு அங்கே அம்மன் சந்நிதி கிடையாது. ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கும் காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் நடுவில் இந்த குமரக்கோட்டை கோயில் அமைந்திருக்கிறது. அதாவது சோமாஸ்கந்த மூர்த்தி அமைப்பில் அந்த கோவில் இருக்குது. இதனுடைய விசேஷம் என்னென்னா, முருகனே இங்கே வந்து இந்த கந்தபுராணம் எழுதுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். தமிழில் இது எழுதப்படுறதுக்கு காரணம் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுட்டு நம்ம போயிடலானே. இதெல்லாம் அன்றைக்கி ஏற்கனவே உள்ளவங்கள சொல்லாததுனால இதெல்லாம் நம்ம இப்போது இன்றைக்கி அதை பார்க்கலாம். கந்த சஷ்டி அப்படின்ற போது 6 நாள். அது 6 நாள் முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் நடந்த அந்த 6 நாள் வரலாற்றை தான் நம்ம கந்த சஷ்டியாக கொண்டாடுறோம். அது என்ன 6னா, முருகப்பெருமானுக்கு விசேஷமான எண் 6. அவருடைய தலைகள் 6, சரவணபவன்ற மந்திரம் 6, ஷண்முக பதையே நமோ, ஷண்மத பதையே நமோ, ஷட்கிரீவ பதையோ, ஷட்கிரீட பதையே நமோ, கோண பதையே என்ற 6 கோணத்தை மந்திரமாக கொண்டவர். அதனால் அவருக்கு இந்த 6 என்ற எண் மிக பெருமை மிக்கது, முருகனை சேர்ந்தது. அதனால் இந்த 6 நாளை நம்ம இது பண்ணுறோம். இந்த கந்த சஷ்டியை கந்த புராணத்தை படிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் கந்த புராணம் படிக்கணும்னா, இந்த முருகனின் வரலாறை சொல்லக்கூடிய இந்த இதை நம்ம அந்த போர் நடந்த காலத்தில் படிப்பது சிறப்பாக இருக்கும். முருகன் வரலாற்றை தெரிந்து கொள்வது நமக்கு நன்றாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கந்த சஷ்டி விரதம் அந்த வரலாறு பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வருது. என்ன ஐப்பசி மாதம் அப்படின்னா, உத்தராயணம் தட்சிணாயணம். உத்தராயணம் என்பது தெற்கிலிருந்து வடக்கை நோக்கி சூரியன் செல்கின்ற காலத்தை உத்தராயணமாகவும் தேவர்களின் பகல் காலமாகவும் சொல்லப்படுகிறது. தட்சிணாயணம் வடக்கிலிருந்து சூரியன் தெற்கு நோக்கி வரும்பொழுது சொல்லப்படுகிறது தட்சிணாயணம் என்று. இது என்னென்னா, அந்த காலத்தில் அவ்வளவு ஜனங்களுக்கு அந்த படிப்பு இன்றைக்கி உள்ள அளவுக்கெல்லாம் அப்படி படிப்பறிவு கிடையாதுன்னா ஜனங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிக்க முடியாது என்ற அளவில் இருந்து. என்ன காரணம் அப்படின்னா, சூரியன் தெற்கு நோக்கி வரும்போது இந்த வெப்பநிலை குறைஞ்சிரும். குளிர் மழை அந்த காலம் நிலவிய காலமாக இருக்கிறது. நோய்கள் பரவுகின்ற காலமாக இருந்ததுனால ஜனங்களுக்கு விரதமாக இருந்தாங்க. இப்போனா அந்த ஆடி மாதத்தில் திரும்பி தை மாதம் வரைக்கும் இந்த தட்சிணாயன காலம் சொல்லப்படுகிற காலத்தில் ஆடி மாதம் அம்மன் விரதமாக போயிடுது. ஆவணி மாதத்தில் பிள்ளையார் சதுர்த்தி விரதமாக போயிடுது, நவராத்திரி. புரட்டாசி மாதம் பெருமாள் மாதமாக போயிடுது. ஐப்பசியில் கந்த சஷ்டி விரதம் வருது. கார்த்திகையில் கார்த்திகை தீபம் விரதம் வருது. மார்கழியில் பாவையர் நோன்பு வருது. ஆனால் இந்த விரதங்களில் இல்லாத ஒரு சிறப்பு கந்த சஷ்டிக்கு இருக்குது. என்னென்னா, சஷ்டியில் இருந்தால் அகப்பையிலே வரும் அப்படின்னு பழமொழி. வேறு எந்த விரதத்துக்கும் இல்லாத ஒரு பழமொழி. அப்போது ஒரு பழமொழி வரக்கூடிய அளவுக்கு இந்த சஷ்டி விரதம் இருக்குதுன்னா அப்போ அதுக்கு ஏதோ முக்கியத்துவம் இருக்குதுன்னு தானே அர்த்தம் இல்லையா? அப்போ அந்த சஷ்டியை அனுஷ்டித்தால் ஒரு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு உண்டு. அந்த பலன் என்னென்னு இந்த கந்தபுராண முடிவில் சொல்லியிருக்காங்க. நான் அதை சொல்கிறேன். நான் கடைசியில் மிக சிறந்த பலன்களை கொண்ட இந்த கந்த சஷ்டிக்கு இவ்வளோ ஒரு பழமொழி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான்.
இந்த கந்தபுராணம் வந்து எப்படி வந்ததுன்னா, முருகன் வந்து அவர் எழுத சொல்கிறார் கச்சியப்ப முனிவரை. முதல்ல மூலமாக இருக்குது ஸ்காந்தம் அப்படின்னு வடமொழியில் இருக்குது. 1,00,000 ஸ்லோகங்கள் கொண்டது அந்த ஸ்காந்தம். அதில் வந்து அதுவும் 6 காதை கொண்டது. ஸ்காந்தம் என்பது வியாசபகவான் எழுதப்பட்ட சம்ஹிதை என்ற பெயரில் 6 பெரும் பிரிவுகள் இருக்குது. அதில் ஒன்று தான் சங்கர சம்ஹிதை. அதில் 30,000 ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் சிவரகசிய கண்டம் என்பது 13,000 ஸ்லோகங்களை கொண்டது. அதில் 7 காண்டம் இருக்குது. இது வந்து வேதத்துக்கு இணையானது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த சிவரகசிய காண்டத்தை தான் கச்சியப்ப முனிவர் கந்தபுராணமாக சொல்கிறார். இது அவராக சொன்னார்னா இல்லை, அவர் வந்து அந்த குமரக்கோட்டம் என்ற கோயில் ஒரு சிவாச்சாரியார், அவ்வளோதான். வடமொழியும் தென்மொழியும் மிக சிறப்பாக அறிந்த ஒரு புலவர். வேறு எந்த வழியும் அவருக்கு முன்னாடி அவருக்கு இதெல்லாம் கிடையாது. ஒரு நாள் முருகன் அவருடைய கனவுல வந்து, நீங்கள் இந்த ஸ்காந்தத்தில் உள்ள இந்த பகுதியை கந்தபுராணமாக எடுத்தோம். அவர் நான் பெரும் புலவரெலாம் ஒன்றிலே வடமொழி தெரியும் தென்மொழி தெரியுமே தவிர சிறப்பு தெரியாது அப்படின்னும் போது முருகனே ஒரு அடி எடுத்து கொடுக்கிறார். திகட சக்கரமாக 5 உலான் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறார், நான் எழுதி ஒரு பாடலை வைக்கிறேன், நீங்கள் வந்து அதை திருத்தி கொடுங்கன்னு. அப்போது இது முருகனே எழுதினதான் அர்த்தம். இவர் அவர் ஒரு கருவியாக செயல்பட்டிருக்கார், அவ்வளோதான். ஏன் முருகன் வந்து இதை வந்து தமிழில் எழுத சொல்லணும்? காரணம் என்ன? தமிழ் மொழிக்கு என்ன உழைப்பு? வடமொழி என்பது எழுதா கிளவி, வேதம்லாம் எழுதாமல் தான் இருந்தது. இப்போ தான் அதெல்லாம் வந்து வடமொழி இதுக்கு. ஆனால் தமிழ் மொழின்ற அகத்தியர் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மொழி பரவப்படி அது ஓலைச்சுவடிகள் எழுதப்பட்ட மொழி. தமிழ் மொழிக்கு மிகச்சிறிய சிறப்பு இருக்குது. என்னென்னா, அது ஒரு மந்திர மொழி, செத்தவர்களையும் உயிர்ப்பிக்கக்கூடியது. நம்ம பார்த்துக்கலாம், திருஞான சம்பந்தர் வந்து எலும்பாயிருந்த ஒரு பெண்ணை உயிர் கொடுத்து உருவமுள்ள ஒரு பெண்ணை ஆக்கியிருக்கார். அப்பர் பாம்பு கடிச்சு ஒரு குழந்தைய பாடல் பாடி உயிர் கொடுத்துருக்கார். சுந்தரர் முதலை வாயில போய் பல வருடங்களான ஒரு குழந்தைய, குளமும் கிடையாது ஊரும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அந்த இடத்துல ஒரு பாடலை பாடி அந்த குளத்தை ஏற்படுத்தி முதலையை வர வச்சு அந்த முதலை வாயிலிருந்து அந்த குழந்தைய வர வச்சிருக்கார். மாணிக்க வாசகர் ஊமையாக இருந்த பொண்ணை பேச வச்சிருக்கார். இப்படி மந்திரத்தன்மைகள் சொன்னாலே பலன் தரக்கூடிய மொழியாக தமிழ் மொழி இருக்கிறதுனால, முருகன் தமிழ் கடவுளாக இருக்கிறதுனால நாம் வந்து அவர் தமிழ் மொழியில் இது இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் பண்ணுறார். ரெண்டாவது என்னென்னா, அந்த தமிழில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஏன்னா இறைவனால் எழுதப்பட்ட மொழி. நம்ம கடிதம்லாம் நம்ம எழுதுகிறோம். இன்றைக்கி முதல் கடிதம் தமிழில் எழுதப்பட்ட கடிதம் யாருக்காவது தெரியுமான்னு எனக்கு தெரியுமான்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா தமிழில் எழுதப்பட்ட கடிதம்? ஆவணப்படுத்தப்பட்ட கடிதம் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. திரு ஆலவாயுடையார் அவர் வந்து எழுதுகிறார். யாருக்காக? பாணபத்திரருக்காக சேரமான் நாயனாருக்கு எழுதுகிறார். அவர் கைப்பட, அதாவது இறைவனால் கைப்பட எழுதப்பட்ட ஒரு மொழி தமிழ் மொழி. இதை வந்து அவர் எடுத்துகிட்டு வருவார். இந்த ஓலை எடுத்துகிட்டு வரவருக்கு நீங்கள் தேவையான பொருளை கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலிருந்து திருவாரூர். அதனால் தமிழ் மொழி இறைவனால் எழுதப்பட்ட மொழி, இறைவனால் படைக்கப்பட்ட மொழி, இறைவனால் விரும்பப்பட்ட மொழி. முருகனே தமிழ், தமிழே முருகன் அப்படின்றதுனால அவர் தமிழ் மொழியில் எழுதுகிறார். இது 6 காண்டமாக இருக்கிறது. அது என்னென்னா, உற்பத்தி காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தட்சகாண்டம். இதில் தட்சகாண்டம் கடைசியாக தான் வருது கந்தபுராணத்தில். ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது தட்சகாண்டம் முதல் நாளே சொல்லிட்டாங்க. ஏன்னா அது கன்வீனியன்ஸ் கருதி வரலாறு சொல்லணும் அப்படின்னு. அதில் கந்தபுராணத்தில் எப்படி வருதுன்னா, தேவர்கள் எல்லா விஷயமும் முடிஞ்சு சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு எதனால் இவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லாம் வந்தது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னும் போது தான் இந்த தட்சணை பற்றிய விவரங்கள் கடைசியாக சொல்லப்படுகிறது. ஆரம்பிக்கிறது முதல்ல உற்பத்தி காண்டமாக ஆரம்பித்து பார்வதி கல்யாணத்தில் ஆரம்பித்து முருகன் பிறந்து அப்படி தான் வருது கந்தபுராணத்தில். அதனால் இங்கே ஒரு இதனுடைய அவர் கேட்குறவங்களுடைய வசதி கருதி இதை முதல்ல சொல்லிட்டதுனால இப்போ நாம் அடுத்ததாக உள்ள காண்டத்துக்கு போகிறோம். முருகன் பிறந்தார், பார்வதி கல்யாணம் நடந்தது, முருகன் பிறந்தார், திருவிளையாடல்கள்லாம் நடத்தினார், தேவலோகத்தில் வளர்ந்தார். அப்பா ஒரு சிவபெருமான் கட்டளையை போகிறார். அது மாதிரி தேவர்கள்லாம் அவஸ்தைப்படுறாங்க, ரொம்ப முடியாத அளவுக்கு அவர்களுடைய கஷ்டங்கள் இருக்குது.
சூரபன்மன் வந்து அடக்குமுறை தாங்க முடியல, போய் வதம் செய்து தேவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்லும்போது இறைவனின் ஆணைக்கிறக, தந்தையின் ஆணைக்கிறக தாயிடம் வந்து வேலை பெற்றுக்கொண்டு வரார். திருச்செந்தூர் வரைக்கும் வந்துட்டார். அங்கு வந்து படைவீடு அமைச்சு தங்குறார். அப்போ தான் கேட்குறார் தேவேந்திரன்ட்ட, யார் இந்த சூரபத்மன், என்ன விஷயம்? அது வரைக்கும் அவருக்கு தெரியாதா, சாமிக்கு தெரியாத விஷயமா? ஆனால் அவர் கேட்குறார் தேவேந்திரன்ட்ட, என்ன சூரபத்மன் யார், என்ன அவனுடைய பற்றி விவரங்கள் என்ன அப்படின்னு. அப்போது தேவேந்திரனை சொல்கிறான், வியாச பகவானை சொல்கிறான். அது வியாச பகவான் சொல்ல கேட்டு முருகன் அறிந்து கொண்ட கதையாக தான் கந்த புராணத்தில் சூரபத்மனை பற்றிய வரலாறு வருகிறது. இப்போது இதில் அவர் சொல்கிறார், வியாச பகவான் சொல்லும்போது அசுரேந்திரன் அப்படின்னு ஒரு அசுரர்கள் தலைவன் இருக்கிறான். கிட்டத்தட்ட 66 கோடி அசுரர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் தலைவனாக இருக்கிறான். அவனுடைய மகள் வந்து சுரசைன்னு ஒருத்தி இருக்கா. அந்த சுரசை வந்து அரசகுமாரியாக இருக்கிறதுனால கல்வி கற்கிறதுக்காக அந்த சுரசையை சுக்கராச்சாரியார்கிட்ட அனுப்புகிறார் அவர் ராஜா. சுரசை சுக்கராச்சாரியர்கிட்ட பலவிதமான கல்விகளை கற்கிறாள். நல்ல முறையில் கல்வி கட்டும்போது மாயை என்ற ஒரு கலையில் வந்து மிக வல்லவளாக அவள் இருக்கிறாள். அதனால் சுக்கராச்சாரியர் மாயைனே அவளுக்கு பேரை மாற்றி மாயைனே கூப்பிட்றார், மாயன் பேர் வைக்கிறார். கல்விகள்லாம் கற்று தேர்ந்த பிறகு மாயைகிட்ட சொல்கிறார் சுக்கராச்சாரியார், நீ வந்து உங்கள் அசுரகுலம் வந்து 66 கோடி பேர் இருந்தாலும் தேவர்களால் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. உன்னுடைய பிள்ளைகளால் வந்து இந்த அசுரகுலம் எழுச்சி பெற்று தேவர்களை வென்று ஆட்சி அமைக்கணும். அதுக்கான வழியை நீ பண்ணணும்னா காசியப முனிவர்கிட்ட போய் குழந்தைகளை பெற்று அவர்கள் மூலமாக தேவர்களை வெல்வதற்கு நீ வழி ஏற்படுத்தணும். குருவின் கட்டளை ஏற்றுட்டு அந்த மாதிரி காசியப முனிவர்கிட்ட போகிறாங்க. பல குழந்தைகள் பெறுறாங்க. சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன், அஜமுகி அப்படின்ற பெண்களையும் 2 லட்சம் வெள்ளம் அசுர சேனைகளையும் அந்த மாதிரி பெறுறாங்க. குழந்தைகள் பிறந்த உடனே காசிபர் முனிவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் கேட்குறாங்க. இது இந்த அசுரகாண்டம் என்னென்னா மிகப்பெரிய, இந்த கந்த புராணத்தில் மிகப்பெரிய பகுதி இது. உற்பத்தி காண்டம் மற்ற காண்டம்லாம் சின்னது. இதில் வந்து ஏகப்பட்ட கிளை கதைகள் இருக்குது. இதில் தான் வந்து மார்கண்டேய மகரிஷியோட கதை வருது. இதில் தான் வந்து உங்களுக்கு இந்த அகத்தியர் தெற்கு நோக்கி வந்த கதையும், காவேரி பிறந்த கதையும், சாஸ்தா பிறந்த கதையும், இப்படி பல கதைகள் வந்து இந்த அசுரகாண்டத்தில் தான் வருது. அவர் காசியப முனிவர்கிட்ட இந்த பிள்ளைகள் போய் கேட்குறாங்க, அம்மாவோட இது ஆசீர்வாதம் வரும்போது காசியப முனிவர் சொல்கிறாரு, நீங்கள் பிறந்தீங்க, நல்லபடியாக இது பண்ணிட்டீங்க, சிவபெருமான் தான் முழு முதற் பொருள், அதனால் அவரை நோக்கி தவம் செய்து முக்தி பேரை அடைய வேண்டும் அப்படின்றார். சரின்னு கேட்டு அம்மாட்ட அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க, அப்பா அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பார், நீங்கள் போய் சுக்கராச்சாரியாரை பாருங்கள், ஒரு நோக்கத்தோடு தான் உங்களை வந்து சுக்கராச்சாரியர் படைக்கும்படி சொல்லியிருக்காரு, அதனால் சுக்கராச்சாரியர்கிட்ட போய் அவர் சொல்கிறார், உலகத்தில் பணம், பதவி, புகழ், அரசாட்சி பெறணும், தேவர்களை வெல்ல வேண்டும், இதுதான் உங்களுடைய நோக்கம், இதுக்கு வந்து நீங்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து தகுந்த வரம் பெற வேண்டும் மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லி சூரபன்மனை அவனுடைய தம்பிகளையும் அனுப்புகிறார். சூரபன்மன் வந்து மாயையின் உதவியோடு 108 மற்றும் 1008 குண்டங்களை அமைத்து 10000 வருஷம் தவம் பண்ணுறான் தம்பிங்க கூட. இந்த 10000 வருஷம் தவ முடிவில் இறைவன் வரதா தெரில. இந்திரன் 2-3 முறை குறுக்கிட்டு தடைகள் செய்கிறான். இந்திரனால் முடியல. இந்திரன் தோற்று போயிடான் அவனுடைய முயற்சியில். 10000 வருடம் முயற்சி இந்த தவம் செய்தும் பலன் இல்லாததுனால சூரபன்மன் என்ன செய்கிறான், அந்த வேள்வி குண்டத்தில் அவன் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொள்கிறான். அடுத்து அவனுடைய தம்பி சிங்கமுகன், அண்ணன் இறந்து போயிட்டதுனால சிங்கமுகன் வேள்வியை தொடர்ந்து தன்னுடைய தரைகளை அறுத்து வேள்வி குண்டத்தில் போடுறான். போடும்போது அவனுடைய தலைகள் மீண்டும் மீண்டும் வளருது. அவனும் என்ன நினைக்கிறான், இது வந்து நமக்கு பலன் தராது, நாமளும் நம்ம உயிரை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேள்வி குண்டத்தில் உயிரை விட துணியும் போது சிவபெருமான் ஒரு முதிய அந்தனராக வருகிறார். என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டு வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் கேட்குற மாதிரி கேட்குறாரு. என்னப்பா செய்கிறீங்க? இது மாதிரி எங்களுடைய அண்ணன் வந்து அவருடைய குருவின் கட்டளைக்கு ஏற்ப
தவம் சிவபெருமான் நோக்கி தவம் செய்தார். இது வந்து பலன் அளிக்காததுனால தன்னுடைய உயிரை இழந்து விட்டார். நானும் வந்து எங்கள் அண்ணன் போயிட்டதெல்லாம் நான் இது பண்ண போகிறேன், நான் எழுப்பி தருகிறேன்னு சொல்லிட்டு அவர் கங்கையை அந்த யாககுண்டத்தில் பாய செய்து சூரபன்மனை எழுப்பி பாசுபதாஸ்திரம் முதலிய அஸ்திரங்களை எல்லாம் கொடுத்து அவன் 108 1008 யாககுண்டங்களை வைத்து செய்ததினால் 1008 அண்டங்களை 108 யுகங்கள் நீ ஆள வேண்டும் என்ற வரத்தையும் கொடுத்து சிவபெருமான் தன்னுடைய சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் வெல்ல முடியாது என்ற வரத்தையும் சூரபன்மனுக்கு கொடுக்கிறார். இந்த வரத்தை வாங்கிக்கிட்டு நேரடியாக அவங்க வந்து காசியப்பர்கிட்ட போகிறாங்க, ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. சுக்கராச்சாரியார்கிட்ட போகிறாங்க. சுக்கராச்சாரியார் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வரம் வாங்கினது பத்தாது, இந்த வரங்களை பயன்படுத்தி தேவர்களை அடிமைப்படுத்தி அசுரர்களுக்கு வாழ வழி செய்ய வேண்டும் சொல்கிறார். என்ன பண்ண சொல்லி திக்விஜயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் என்ன பண்ணுறார், ஒரு திக்விஜயம் செய்ய ஆரம்பிக்கிறான் சூரபத்மன். முதல்ல குபேரங்கிட்ட போகிறான். குபேரன் வரவேற்கிறான் அவனை. ஆனால் அவனை வரவேற்பையும் வாங்கிக்கிட்டு அவன் நகரையும் கொள்ளையடித்து அவனையும் ஒன்றுமெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்து ஈசான திக்குக்கு போகிறாங்க. ஈசானன் வந்து சிவபெருமானின் சாரூபம் அப்படின்றதுனால அவன்கிட்ட ஒன்றும் பண்ணலை. ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அக்னி அந்த திசைக்கு போகிறாங்க. அக்னியை சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்க. அப்புறம் யமனும் சண்டை போட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஜெயிக்கிறாங்க. அடுத்து நிருதிக்கிட்ட ஒன்றும் பண்ணலை போயிட்டு அதுக்கப்புறமா வாயு வருணன் ஆகியோரை வெல்றாங்க. அதுக்கப்புறமா பாதாள லோகம் போகிறாங்க. அமிர்தம் அங்கே இருக்குது, அதை எடுத்து குடித்து எல்லாம் இது பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறமா திருமால் லோகம் போகிறாங்க, வைகுண்டம். திருமாலுக்கு தெரியாதா, ஆனாலும் சண்டை போட வரார். மிகப்பெரிய யுத்தம் தாரகாசூரனுக்கும் திருமாலுக்கும் நடக்குது. திருமாலின் பஞ்சாயுதங்கள், அவருடைய அந்த கோமிகி என்று சொல்லக்கூடிய இது நாந்தகம் என்று கூடிய அந்த வாள் எல்லாம் வந்து தோற்று போயிடுது. கடைசியாக சக்கரத்தை விடுறார். சக்கரம் தாரகாசூரன் கழுத்தில் மாலையாக போய் விழுது. எல்லாம் தோற்று போன உடனே திருமால் தோற்று போயிடுறார். அதுக்கப்புறமா சொர்க்கலோகம் போகிறானுங்க, இந்திரலோகம் போகிறான். இந்திரன் வழக்கம் போல் பொண்டாட்டியோட காணாமல் ஓடி போயிட்டான். அவனுக்கு எப்பவுமே தானே வழி, சண்டை போடுறதெல்லாம் கிடையாது. யாராவது வந்தால் அப்ஸ்காண்ட் ஆகிட வேண்டியதுதான். காணாமல் போயிட்டான் இந்திர மனைவியோட. அதுக்கப்புறம் பிரம்மனின் சத்தியலோகம் போகிறாங்க. பிரம்மா என்னென்னா இவங்களுடைய பாட்டனார் முறை, அதனால் வரவேற்கிறார். பிரம்மனின் வந்து வரவேற்பை பெற்று அங்கே இருந்து அவருடைய உபசரணைகள்லாம் பெற்றுக்கொண்டு நேராக அவர் சொல்கிறார், பிரம்மன் எல்லாரையும் 1008 அண்டங்களையும் ஜெயிச்சிட்டிங்க, சிவபெருமான்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அதனால் கையிலைக்கென்று நந்தி பெருமானிடம் அனுமதி பெற்று சிவபெருமானுடைய ஆசியை பெற்றுக்கொண்டு சொல்கிறார், போய் 1008 அண்டங்களையும் ஆட்சி செய்வாங்கன்னு அந்த அவருடைய வரத்தை பெற்றுக்கொண்டு பூலோகம் வந்து ஆட்சியை ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஆட்சி செய்ய வேண்டிய நகரமாக விஸ்வகர்மாவை வைத்து வீர மகேந்திரபுரம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நகர விஸ்வகர்மா நிர்மாணம் செய்து கொடுக்கிறார். சகல வசதிகளும் அதை நிர்மாணம் பண்ணுறார். அவனுடைய தம்பிகளுக்கும் அதே மாதிரி ஒரு பல நகரங்களை நிர்வகித்து கொடுக்குறான். அந்த வீர மகேந்திரபுரத்துக்கு 8 திக்கிலும் அமைக்கப்பட்ட நகரங்களில் ஒரு தீவுகளில் ஒன்று தான் இலங்கை. வீர மகேந்திரபுரம் கடைசியில் முழுமையாக அழிக்கப்படுகிறது. அதில் அமைக்கப்பட்ட அந்த இலங்கை இருக்குது. இவ்வாறு நகர் அமைச்சு பண்ணும்போது பட்டாபிஷேகம் பண்ணணும்னு பிரம்மன் சொல்லி பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த பட்டாபிஷேகத்தில் திருமால் திருமுடி எடுத்து கொடுக்க பிரம்மா வந்து பட்டாபிஷேகம் நடத்தி வைக்கிறார். பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே அவனுடைய அரசவையின் அவனது இடப்பக்கம் பிரம்மனும் வலப்பக்கம் திருமாலும் நிற்கிறாங்க. யார் யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திரன் அந்த வெத்தலை தட்டு தாம்பூலம் சாப்பிடுவாங்க. அந்த காலத்தில் வந்து ராஜாலாம் தாம்பூலம் இப்போ அதில் தாம்பூலத்தட்டை ஏந்தி நிற்கிறான். குபேரன் வந்து அந்த தாம்பூலம் துப்புறாங்க பாருங்கள், எச்ச எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். அதுதான் சொத்து நிலைக்காது என்ற ஒரு உலகத்தின் மிகப்பெரிய முதல் கோடீஸ்வரனான குபேரன் சூரபத்மன் அந்த தாம்பூலத்தை போட்டு துப்புகின்ற அந்த பாத்திரத்தை பிடிக்கிற தொழிலை செய்கிறான். அந்த தொழிலை அவனுக்கு கொடுக்குறான். வாயு கவரி வீசுகிறான். சூரியன் சந்திரன் ஆலவட்டம் பிடிக்கிறாங்க. வருணன் ஆலவட்டம் வீச யமனும் அக்னி தேவனும் புறம்பெடுத்து சூரபத்மன் அவையை ஒழுங்குபடுத்துகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் சூப்பர்வைசராக அசுரேந்திரன் இருக்கிறான். அவங்க தலைவர் அசுரேந்திரன் இருக்கிறான். இப்படி இந்த ஆட்சி நடக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வேலையை பிரித்து கொடுக்குறான். சூரியனுக்கு சொல்கிறான், இந்த வீர மகேந்திரபுரத்தில் நான் ஆளுகின்ற அந்த 1008 அண்டங்களிலும் அளவுக்கு அதிகமான வெயிலோ அளவுக்கு அதிகமான குளிரோ இருக்கக்கூடாது, மிதமான வெயில் காய வேண்டும்
சந்திரனுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும், எப்படி என்ன நினைக்கிறாங்க அது மாதிரி குளிர்ச்சியாக இருக்கணும். வாயுவுக்கு இதமான காற்று அடிக்கணும். வருணனுக்கு தண்ணி தெளிச்சுக்கிற பன்னீர் மாதிரி அந்த இடத்த தண்ணி தெளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சகல விதமான தேவர்களுக்கும் அவனுடைய வேலைகளை பிரித்து கொடுத்துட்டு இந்திரனை சூப்பர்வைசராக போட்டுறான். நீ தான் இதெல்லாம் வந்து சூப்பர்வைஸ் பண்ணிக்கணும். இப்படி அவனுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரம்மன் வந்து அவருக்கு என்ன வேலைன்னா, தாத்தாவாக இருக்கிறதா டெய்லி வந்து பஞ்சாங்கம் முடிக்கணும். அவனுக்கு காலையில் போய் ஒரு டெய்லி பஞ்சாங்கம் படிச்சுட்ருக்கார் அவனுக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இவன் தனியாக இருந்தால் பத்தாது, ராஜாவாச்ச மகா ஒரு 1008 அண்டங்களை ஆளக்கூடியவனுக்கு திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரம்மன் பார்த்துட்டு பதும கோமலை, விஸ்வகர்மாவின் மகளான பதும கோமலையை திருமணம் செய்து வைக்கிறார். அவ்வாறு திருமணம் செய்தபோது அந்த திருமணத்தின் வாயிலாக அவனுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை தொட்டிலில் இருக்குது. சூரியன் உயிர்ச்சி வரும்போது கொஞ்சம் வெயில் அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போய் அந்த சூரியனை பிடிச்சி கொண்டு கட்டில் காலில் கட்டி போட்டுடுது. யார் சொன்னாலும் அந்த குழந்தை விட மாட்டேங்குது. அப்புறம் பிரம்மனே வரார், சமாதானப்படுத்தி பிரம்மாஸ்திரத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த சூரியனை விடுதலை பண்ணுறார். சூரியனை குழந்தையாக இருக்கும்போதே கழுதி போனதால் பானுகோபன் அப்படின்னு பிரம்மன் பேர் வைக்கிறார். இந்த பானுகோபன் பிறக்கும்போதே இவ்வளோ பராக்கிரமம் மிக்கவனாக இருக்கிறான். இப்படி இவங்க வாழ்ந்து வரும்போது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறான், சூரபத்மன் இந்திரனை கூப்பிட்டு தேவர்கள்லாம் வந்து சேர்ந்து மீன் பிடிச்சி கொண்டு வந்து அசுரர்கள்லாம் கொடுங்க அப்படின்னா. எவ்வளவு மிக கேவலமான தொழில் நினச்சி இந்திரன் வருந்துறான். நம்மலாம் எப்படி என்ன மாதிரி தேவர்கள் இருந்து என்ன மாதிரி இது போய் ஒரு மீன் பிடிச்சி இந்த தொழிலை கொண்டாந்து எல்லாருக்கும் கொடுக்க அசுரர்கள்லாம் கொடுக்க ரொம்ப வருத்தப்படுறார். வருணனையும் வாயுவையும் கூப்பிட்டு போய் கடலில் இருக்க மீன்லாம் பிடிச்சி கொண்டாந்து அசுரர்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. அடிமை தொழில் தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறான், அசுமுகி அவன் துர்வாச முனிவர் மூலமாக வில்வலன் வாதாபி அப்படின்னு ஒரு 2 குழந்தைங்களை பெறுறாங்க. குழந்தைங்க பிறந்த உடனே துர்வாசர்கிட்ட போய் அவருடைய தவப்பலனை கேட்குறாங்க. துர்வாசர் தெரியுமா, முன்கோபி. உடனே சாபம் கொடுத்துறார், நீங்கள் 2 பேரும் அகத்திய முனிவர் கையால் அழிந்து போவீர்கள் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றார். இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, போய் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து பிரம்மன்கிட்ட வரங்கள்லாம் பெறுறாங்க. எப்படி அவன் தவம் இருக்கிறான்னா, வில்வலனை வந்து வாதாபியை ஆடாக்கி அவனை துண்டு துண்டாக வெட்டி யாகத்தில் போட்டு யாகம் பண்ணுறான். பிரம்மன் வந்து பலன் கொடுத்த உடனே என்னுடைய வரம் என்ன வேணும்னு கேட்கும்போது இந்த வாதாபியை எழுப்பி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். எழுப்பி கொடுக்குறார். இப்போ இன்னொரு வரம் கேட்குறான், நான் எப்போல்லாம் வந்து வாதாபியை வெட்டுறனோ அப்போல்லாம் அவன் திரும்பி வந்துடணும், அந்த வரத்தையும் கொடுக்குறார். இந்த வரத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவன் வாதாபியை ஆடா மாற்றி இந்த முனிவர்கள்லாம் வரும்போது இந்த வாதாபியை வெட்டி சமைச்சு அவங்களுக்கு உணவிட்டு அவங்க சாப்பிட்ட உடனே வாதாபி வெளியில் வானா இந்த முனிவர்கள் உடலை கிழித்து கொண்டு வெளியில் வந்தால் அவங்க எதுவும் அவங்கள முனிவர்களை வந்து இந்த மாதிரி ஒரு கொடுமைப்படக்கூடிய வாழ்க்கையை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தனியாக. இப்படி போய்கிட்டு இருக்கிற நாளில் சூரபன்மனுக்கு போதாத காலம் ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறான், இந்திராணியை பிடித்து கொண்டு வரும்படி ஒரு உத்தரவு போடுறான். இதுதான் எப்படி ராமாயணத்தில் சீதையை கொண்டு போனதுலாம் ராமாயணத்தோட முக்கியமான கட்டம் திருப்பம். மகாபாரதத்தில் துரியோதனன் திரௌபதியை துகிலெறிய சொல்லக்கூடிய அந்த கட்டம் தான் மகாபாரதத்தில் திருப்பத்தை ஏற்படுத்தியது. இங்கே தேவர்கள் பல யுகங்கள் அடிமையாக இருந்தாலும் கூட அந்த வேலை செய்ய ஒன்று இப்போ சிவபெருமான்ட்டு கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து விடுதலை கொடுங்க கேட்குறது விடுதலை கிடைக்கல. ஆனால் இந்திராணியை பிடித்து கொண்டவர் ஆணையிட்ட உடனே இதில் வந்து திருப்பம் ஏற்படுது. என்னன்னா, இந்திரன் வந்து இந்திராணியை கூப்பிட்டு அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இங்கேருந்து அவனுக்கு தகவல் நாரதர் மூலமாக தெரியுது, இந்திராணியை வந்து சூரபன்மன் கூப்பிட்டு வர சொல்லியிருக்கான். இந்திராணியை கூப்பிட்டுவிட்டு இந்திரலோகத்தை விட்டு அவன் மறைஞ்சி போயிடுறான். நம்ம சீர்காழி என்ற தளத்தில் வந்து மூங்கில் மரமாகி இறைவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறான். இப்போ தான் என்ன ஆகுதுன்னா, இன்னொரு இதில் கதை வருது. இந்த கதை அவன் தவம் செய்து கொண்டிருக்கும்போது சிவபெருமான் அகத்தியரை தெற்கு நோக்கி அனுப்புகிறார். தெற்கு நோக்கி வருகின்ற அகத்தியர் வந்து முதல்ல கிரவுஞ்ச மலைக்கிட்ட வர்றார். கிரவுஞ்ச மலை வந்து ஒரு மாயமான மலை. தாரகாசூரன் ஆட்சி செய்கின்ற பகுதியில் அந்த கிரவுஞ்சன் என்ற அரக்கனவன் மலை ஊர்வில் இருந்து எல்லாரையும் ரொம்ப துன்பங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். முதல்ல அகத்திய முனிவர் அவன் துன்பத்தால் பாதிக்கப்பட்டவர் தன்னுடைய தவ வலிமையிலான வென்று சொல்கிறார், முருகன் கையால் நீ அழிந்து போவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு அங்கேருந்து வரார்.
விந்திய மலை. விந்திய மலை வந்து நாரதருடைய சொல்லை கேட்டு மேருமலையை விட நான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு மிக உயரமாக வளர்ந்திருக்கிறது. அகத்திய முனிவர் கேட்குறார், எனக்கு வழிவிடு, நான் வந்து தெற்கு நோக்கி இறைவன் ஆணைப்படி நான் சிவபெருமான் ஆணையிட்டதுனால நான் தெற்கு நோக்கி செல்கிறேன், எனக்கு வழிவிடு அப்படின்றார். அதெல்லாம் முடியாது அப்படின்னு விந்தியமலை சொன்ன உடனே தன்னுடைய கையை நீட்டி விந்திய மலையை பூமிக்கு உள்ளேயே அமைக்கிறார். கர்ப்பம் அழிந்து மன்னிப்பு கேட்டு ஒரு சிறிய மலையாக விந்திய மலை உருப்பெறுகிறது. தாண்டி வரார். அப்போ தான் இந்த வாதாபி வில்வலன் 2 பேரையும் பார்க்குறாரு. வில்வலன் வாதாபியை சமைச்சு அவர் சாப்பாடு போடுறான். வாதாபியை கூப்பிடுறான். அவர் வயிற்றை தடவி வாதாபி ஜீரணம் அவன் ஜீரணமாயிடுறான். வில்வலனையும் அவன் சண்டை போடும்போது கமண்டத்தை அவனை அடித்து அவனும் இறந்து போயிடுறான். தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொங்கு நாட்டுக்கு வந்து கொங்கு நாட்டில் தவம் செய்கிறார். இதுதான் காவேரி பிறந்த கதை. கந்த புராணத்தில் தான் காவேரி பிறந்த கதையும் வருகிறது. சீர்காழியில் இந்திரன் தவம் செய்யும்போது வறட்சி காரணமாக எல்லாம் வறண்டு போது சிவனுக்கு புதிய மலர்களை கொண்டு பூஜை செய்ய முடியாமல் ரொம்ப வருத்தப்படுறான். அப்போது நாரதர் வந்து சொல்கிறார், விநாயகரை வேண்டினால் உனக்கு வழி கிடைக்கும். விநாயகர் நோக்கி வழிபாடு செய்து விநாயகர் வரார். இந்த மாதிரி நான் நீர் இல்லாமல் ரொம்ப வறட்சியாக இருக்கிறதுனால எனக்கு நீர் வேணும் அப்படின்னு விநாயகர் தவம் செய்து கொண்டிருக்கின்ற அகத்தியர் அடித்து அவர் குண்டிகையை கவித்து விட்டு காவிரி நீர் பெருகி சீர்காழி வரியாக வரும்பொழுது அங்கே தவம் தொடர்ந்து அவன் செய்கிறான், பூஜை செய்து கொண்டிருக்கிறான். செய்து கொண்டிருக்கும் காலத்தில் பல காலம் ஆகிட்டதுனால சரி நேரடியாகவே போய் கைலாய மலையில் மேருமலையில் சிவனை பார்த்து கேட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்புறான். இந்திராணியை தனியாக விட்டு போக முடியாத அப்படின்னும் போது சாஸ்தா இந்த இடத்துல தான் வந்து சாஸ்தா பிறந்த கதை. இதெல்லாம் ரொம்ப பெரிய விவரமான கதைகள். நான் ஒரே ஒரு லைனில் சொல்லிட்டு இருக்கேன். மிக விவரமாக வருது அதில் கந்த புராணத்தில். சாஸ்தா எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அதெல்லாம் வந்து கந்த புராணத்தில் தான் வருது. அவர் இந்திராணி கேட்குறார், சாஸ்தானா யார் அப்படின்னு. அவர் அதை அவருடைய கதையை சொல்லி, சாஸ்தா உனக்கு காவலாக நான் வச்சுட்டு போகிறேன், பார்த்துக்கொள்வார். நான் போய் சிவபெருமானை பார்த்து வரங்கள் கேட்டு சீக்கிரமாக சூரபத்மனை அழித்து நமக்கு விடுதலை தரும்படி கேட்டுக்கொள்ள மேருமலைக்கு போயிடுறார். சாஸ்தாவை காவல் வைக்கிறார். இந்த நேரத்தில் அஜமுகி அந்த பக்கம் வரா. தமிழ்நாடு வரும்போது இவ்வளோ இடம் செழிப்பாக இருக்கிறத பார்த்த உடனே என்ன இவ்வளோ செழிப்பாக இருக்குது, எல்லா இடத்துலையும் வறட்சியாக இருக்குது, இங்கே மட்டும் இவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பார்க்கும்போது இந்திராணியை பார்த்துட்றான். பார்த்துட்டு அவள் கையை பிடிச்சி வைக்கிறா, கூப்பிடுறா, நீ ஏன் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்படணும், சூரபத்மன் எவ்வளோ பெரிய ராஜா, 1008 அண்டங்களுக்கு அதிபதி, இங்கே ஏன் நீ கஷ்டப்படணும், வந்து எங்கள் அண்ணன் கூட இரு அப்படின்னு. அவள் மறுக்கிறா, சொல்கிறா, இவள் ரொம்ப வற்புறுத்துறா, கையை பிடிச்சி இழுக்கிறா. அவள் ஓலமிட்ட உடனே சாஸ்தாவின் காவலர் மாக்காலர் அப்படின்றவர் வரார், எச்சரிக்கிறார் அஜமுகியை, கையை விட்டுட்டு போயிடு, அவன் வந்து சாஸ்தாவின் பாதுகாப்பில் இருக்கிறாங்க, நான் சூரபத்மனின் தங்கை, 1008 அண்டங்களுக்கு அதிபதியான சூரபத்மனை கூட பெரியவங்க யார் இருக்கிறாங்க அப்படின்னு அவன் வாதம் பண்ணுறா, இது பண்ணுறா, சண்டை போடுறா. மாகாளர் இந்திராணியை பிடித்து இழுத்த கையை வெட்டிடுறார். அஜமுகியோட துன்முகின்னு ஒரு இன்னொருத்தி வந்திருக்கா, அவள் கையையும் வெட்டிடுறான். வெட்டின உடனே அஜமுகி ஓலம் விட்டு வர்றாரு, நீ என் கையை வெட்டினது இல்லையா, நான் வந்து சூரபத்மனின் தங்கை, என்ன பண்ணுறேன் பார், எல்லாரையுமே அழிக்கிறேன் பார், உலகத்தில் ஒருத்தரெல்லாம் பண்ணு சொல்லிட்டு கதறிக்கொண்டே வீரமகேந்திரபுரத்துக்கு செல்கிறார். இந்த விஷயம் நாரதர் மூலமாக இந்திரன் கேள்விப்பட்டு மேருமலையிலிருந்து நந்திவேம் பெருமான் ஆணையை கேட்டுக்கொண்டு வந்து இந்திராணியை கூப்பிட்டுக்கொண்டு மேருமலைக்கே போய்ட்றான். அங்கே இல்லை, போயிட்டாங்க அவங்க. அஜமுகி வீரமகேந்திரபுரம் வர, இவன் அழுது கொண்டே ரத்தம் சிந்த வரதை பார்த்தோன்னா அந்த உலகத்தில் உள்ள தெரிஞ்சுக்கலாம், ஏதோ மிகப்பெரிய கெடுதல் நேரப் போகிறது. அப்போ அந்த மாதிரி அவன் ஓலமிட்டு கொண்டு வர, அவ்வளோ பெரிய சத்தம், அந்த நகரே நடுங்கும்படி. நேராக சூரபன்மன் அவைக்கு போகிறா, கதறா. சூரபன்மனுக்கான கோபம் வருது, தன் தம்பிகளெல்லாம் திட்டுறான், அவையினர் உள்ள எல்லாரையும் ரொம்ப கடிஞ்சிக்கிறான். 1008 அண்டங்களுக்கு அதிபதி என்னுடைய தங்கைக்கு இந்த கதி ஏற்படும் மொழி தேவர்கள் பண்ணியிருக்காங்கன்னா தேவர்கள் நம்ம உயிரோடு விட்டு வச்சுருக்கலாமா, முதல்ல நாம் தேவர்கள் அழிச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கடிஞ்சிக்கிட்ட உடனே இவன் கடிந்து கொள்ளும் நேரத்தில் பானுகோபன் வரான். ஒரு நாழிகை பொழுதில் நான் இந்திராணியோடு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சூரபன்மன் சரி வரட்டும், வந்த உடனே பார்க்கலான்னு சொல்லிட்டு பிரம்மனை கூப்பிட்டு அஜமுகியின் கைகளை வளர வச்சு துன்முகியின் கைகளை வர வச்சு வைக்கிறான். துன்முகியை பானுகோபன் கூட அனுப்புகிறான். 2 பேரும் சீர்காழிக்கு வராங்க.
சீர்காழியில் இல்லை. பானுகோபன் கோபம் வந்து இந்திரலோகத்தின் மீது படையெடுக்கிறான். ஜெயந்தன் இந்திரலோகத்தில் அவன் இந்திரனோட மகன். அவன் ஜெயந்தன் வந்து பானுகோபனோட சண்டை போடுறான். திருமால் முதலிய தேவர்களாலே ஜெயிக்க முடியாது. ஜெயந்தன்லாம் என்ன செய்ய முடியும்? தோற்று போயிடுறான். ஜெயந்தனை கைது கொண்டு தேவர்களையும் செய்து வருகிறான். இங்கே சூரபத்மன் என்ன பண்ணுறான்? தன்னிடம் உள்ள அத்தனை கிரகங்கள், அத்தனை தேவர்களை கைது செய்து சிறையில் அடைச்சிட்றான். மன்னர்களை வர வச்சு அவங்களாம் சிறையில் அடைச்சிட்றான். மிக கோபமாக இந்த மாதிரி பண்ணிட்ட உடனே தேவர்கள்லாம் இது பண்ண உடனே அங்கே பிரம்மனுக்கு நாரதர் வாயிலாக தெரிய வருகிறது. இந்திரனுக்கு இந்த விஷயம் தெரியுது. சிவபெருமானை நோக்கி கேட்குறார், இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, ஜெயந்தன்லாம் கைது பண்ணிட்டாங்க, எல்லா தேவர்களும் சிறையிடப்பட்டார்கள். முதல்ல அடிமை தொழில் தான் செஞ்சிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு கேட்ட உடனே சிவபெருமான் அவங்க முன்னாடி தோண்டி சொல்கிறார், கவலைப்படாதீங்க, விரைவில் நான் வந்து ஒரு மகனை கொடுத்து அந்த மகன் மூலமாக சூரபன்மனை அழிப்பேன் அப்படின்னு உறுதி தர அவங்களாம் வராங்க. இதுதான் சூரபன்மனின் கதையாக அதில் வருது. ஆனால் இதை வந்து சொல்ல கேட்டு நம்ம பிரகஸ்பதி கூற கேட்டு முருகன் சூரபத்மன் கதையை அறிந்து கொண்டதாக வருகிறது. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறார் முருகன், சரி இவ்வளவு வல்லமை மிகுந்தவனை வந்து நாம் உடனடியாக அழிக்கக்கூடாது, யார் எந்த ஒரு எதிரியையும் ஒரு தூது விட்டு பார்க்கணும், தூதன் மூலமாக முதல்ல நம்ம பண்ணுவோம். நம்முடைய அந்த நவவீரர்கள் ஒருவரான வீரபாகுவை தூதாக அனுப்பி நம்ம முதல்ல பேசுவோம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நாளைக்கு வீரபாகு தூதுவை பற்றி சொல்லுவாங்க. இந்த இவ்வளவு விவரமான கதையை இந்த கந்த புராணத்தை கேட்டால் என்ன பலன் அப்படின்னு அவர் சூதமுனி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்லோகம் அல்லது அரை ஸ்லோகம் கேட்டால் கூட 4 வேதங்களை 6 அங்கங்களுடன் கோடி முறை ஜபித்த பலன், 100 அஸ்வமேத யாகம் செய்த பலன், அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்ந்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவர் அப்படி சொல்கிறாங்க. இது நம்ம இவ்வளவு மொத்தத்தையும் சேர்த்து படிக்க முடியாது, நம்மளால் முடியுமா? இந்த காலத்தில் நம்ம படிக்க முடியாது. இதுக்கு எப்பவுமே எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட்கட் இருக்கிற மாதிரி இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா, பாமன் சுவாமிகள் ஒரு பாடல் எழுதியிருக்கார். ஸ்ரீமத் குமாரசாமியம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் முருகனின் இந்த வரலாற்றை சுருக்கமாக சொல்கிறார். அதில் முதல் பகுதியாக முதல்வன் புராண முடிப்பு அப்படின்னு ஒன்று வருது. இந்த முதல்வன் புராண முடிப்பு வந்து மொத்தமே 10 பாட்டு தான். மொத்த முருகனுடைய வரலாற்றையும் அதில் வருது. சாமி என்ன சொல்கிறார், இந்த முதல்வன் புராண முடிப்பு, அதாவது முடிப்புனா என்ன, நம்ம இருக்குது இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் இடம் இருக்குது, ஒரு இடம் மாற்றணுன்னா என்ன பண்ணுறோம், அதை ரூபாயாக மாற்றி முடிப்பாக கட்டி, அந்த காலத்தில் அப்படி தானே, செக்கு பேங்க் அக்கௌண்ட்லாம் கிடையாது இல்லையா, மொத்தமாக பொன் முடிப்பாக கட்டி கொண்டு அதே மாதிரி அவர் சாமி அந்த பேர் வைக்கிறார், முதல்வன் புராண முடிப்பு அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறார். அவ்வளோ சுருக்கமாக பண்ணியிருக்கார் அதை. இந்த முதல்வன் புராண முடிப்பை படிக்கிறவங்களுக்கு கந்த புராணத்தை படித்த பலன் அப்படின்றார். அதன் கூட நவவீரர் நவரத்தின மாலைன்னு ஒன்று பண்ணியிருக்கார். இதை வந்து அந்த நவ வீரர்கள், வீரபாகுவுடன் பிறந்த வீரமகேந்திரன், வீரபத்திரன், அந்த மாதிரி இவங்க 9 வீரர்களை பற்றியும் அதில் ஒரு பாடல் வச்சுருக்கார். இந்த பாடல்களை நம்ம தினசரி படிக்கலாம். நான் வச்சுருக்கேன், தரேன், இது முடிந்த உடனே உங்களுக்கு தரேன். இது வந்து கந்த புராணம் படித்த பலனை முழுமையாக தரவல்லது. நம்ம இந்த சொற்பொழிவை கேட்டதுக்கான பலனாக ஏதாவது ஒன்று அடையணும் நிச்சயமா அப்படின்னும் போது கந்த புராணத்தை படித்த பலனை அந்த முதல்வன் புராண முடிப்பு படிப்பதன் மூலம் மிக நிச்சயமாக நம்ம அடைய முடியும் என்பதனால் அந்த புராணத்தை படித்து நம்ம கந்த புராணத்தை படித்த பலனை அடைவோம். நாளை வீரபாகுவின் தூது படத்தை சொல்ல இருப்பாங்க. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆதீனகர்த்தருக்கும் நிலைய கண்காணிப்பாளருக்கும் வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த சொற்பொழித்தோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.